ஹலோ, இன்றைக்கி மேங்கோ சீரீஸ்லேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இன்றைக்கி சண்டேனால் ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கறி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். இது கோவன் ட்ரெடிஷ்னல் ரெசிபி சிக்கன் கேஃப்ரியால். இது வந்து கோவன் ட்ரெடிஷ்னல் ரெசிபியாக இருந்தாலும் இதோடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்தது, மொசாம்பிக்லேருந்து. அதை ஃபஸ்ட்டு இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து போர்ச்சுகீஸ் தான். கோவாவில் தான் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது நாளடைவில் கோவன் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷாக இன்றைக்கி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டில் இருக்கும் நம்மக்கிட்ட. அதை வச்சு தான் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கறி இது. இதை நம்ம இப்போ செஞ்சு பார்ப்போம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறது எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிக்கன் கேஃப்ரியால் பண்ணிடலாமா? சிக்கன் 1/2 கிலோ, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், லெமன் 1/2, கொத்தமல்லி 1/2 கட்டு, பூண்டு 10 பல்லு, இஞ்சி ஒரு பெரிய துண்டு, ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கிராம்பு 5, பட்டை 2 துண்டு, வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், உருளைக்கிழங்கு, பட்டர் 20 கிராம்ஸ், ஆயில், உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி கோவன் ப்ரிப்ரேஷன் சிக்கன் கேஃப்ரியால் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நான் வந்து போன்ஸோடு எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு ஒரு இனிஷியல் மேரினேஷன் நம்ம பண்ணி வச்சிடலாம். அந்த சிக்கனை 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் அந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் இதில் நல்லா புழிஞ்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இது அப்படியே மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே இந்த கேஃப்ரியாலுக்குள்ள மெயின் மசாலா இருக்குது, அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுதான் இதுக்கு மெயின் ஹைலைட்டே இந்த சிக்கனுக்கு. சிக்கன் கேஃப்ரியாலுக்கு மெயின் ப்ரிப்பரேஷனே இந்த மசாலா தான். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பாதி கட்டுக்கு மேலே எடுத்திருக்கேன் நான் கொத்தமல்லியை வந்து அந்த தண்டோடையே போடுங்க, நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் வந்து ஒரு காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், என்கிட்ட பெரிய பெரிய பச்சை மிளகாய் இருக்குது, நான் 4மே போடுறேன். இந்த காரம் கரெக்டாக இருக்கும் எனக்கு. நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க பச்சை மிளகாய் எண்ணிக்கையை கொஞ்சம் குறைச்சிங்க. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம ட்ரை ஐட்டம் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ கொஞ்சம் ஸ்பைசஸும் ஆட் பண்ணுறோம். ஒரு 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது இந்த ஸ்பைசஸ் போட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் வினிகர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஆப்பிள் சைடர் வினிகர் இருந்தாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் அங்கே சால்ட் ஆட் பண்ணிட்டோம், அதனால் பார்த்து போட்டுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கனில், அந்த மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம், சால்ட் எல்லாம் போட்டு அதை எடுத்துக்கலாம். இப்போ சால்ட் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும் அந்த சிக்கனில். இந்த லைம் ஜூஸ் ஊற்றுறதுனால கொஞ்சம் டெண்டர் ஆகும் சிக்கனு. இப்போ நம்ம இந்த ஸ்பெஷல் மசாலா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நம்ம இந்த சிக்கனோட சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் கேஃப்ரியால் வந்து அவ்வளோ சிம்பிள் செய்கிறது, ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை இந்த சிக்கனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு பீசஸ்லேயும் அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து மினிமம் 2 hours நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். சில பேர் ஓவர் நைட் கூட வைப்பாங்க, அவ்வளோ டேஸ்டியாக வரும். நான் ஒரு 1 hour வைக்க போகிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை நம்ம ஒரு 1 hour அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் கேஃப்ரியாவில் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணோம்ல, அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொட்டேட்டோஸ் எடுத்துங்க. என்கிட்ட பேபி பொட்டேட்டோஸ் இருக்குது, நீங்கள் பெரிய பொட்டேட்டோஸ் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து தோலை சீவாமல் அப்படியே தின் ஸ்லைசஸாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோஸ்லாம் எல்லாம் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு தனியாக வச்சுக்கலாம். இந்த சிக்கனை முடித்த பிறகு இந்த பொட்டேட்டோஸோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ்வை லைட் பண்ணி ஒரு பேனை வச்சு இதில் ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன்
ஆயிலை ஊற்றி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம பொட்டேட்டோஸை ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஆயில் ஹீட் ஆன உடனே இந்த பொட்டேட்டோ ஸ்லைசஸ் இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே வரிசையாக நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு சைடு நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணலாம், இல்லை ரொம்ப கருகிடும். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆனவுடனே நல்ல ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டு அடுத்த சைடு இதே மாதிரி ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா பொட்டேட்டோஸும் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது நம்மளுக்கு கடைசியில் தான் தேவைப்படும். ஆல்மோஸ்ட் 1 hour ஆகிடுச்சு. இந்த மெயின் டைம் நாம் ஒரு பேனை வச்சு நாம் ஒரு 20 grams பட்டரும் 1 tablespoon ஆயிலும் ஊற்றி அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் எல்லாத்தையும் இப்போ ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், சிக்கனை பார்த்தாலே தெரிஞ்சு இந்த 1 hourலேயே அந்த மசாலாவில் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு சிக்கனு. எவ்வளோத்துக்கு நம்ம லாங் ஹவர்ஸ் நம்ம மேரினேட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு சிக்கன் சாஃப்டாகும், டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம 1 hour வச்சதுலேயே நல்லா தெரியுது, நல்ல டெண்டராக இருக்குது சிக்கனு. இப்போ இது எல்லாத்தையும் நாம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு சைடு ஃப்ளேமை வந்து நம்ம ஹையில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கலாம். முடிஞ்சால் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் ஃப்ரை பண்ணுங்கள். இல்லை பேன் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 பேட்சாக கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5-6 minutes தான் ஆச்சு. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு நினைக்கிற ஸ்மெல் வருது. பார்த்திங்களா, நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரை ஆனாலே போதும். அது மேலே இருக்கிற அந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகிடும். இன்னொன்று சிக்கனோட நல்லா பிளெண்ட் ஆகும். அது அந்த டேஸ்ட் வந்து மசாலா டேஸ்ட் வந்து சிக்கனில் உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ எல்லா பீசஸையும் இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்ட பிறகு நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலா கொஞ்சம் இருக்குது பவுலில், அதையும் இந்த சிக்கனோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 to 7 minutes குக் பண்ண போகிறோம். இப்போ வந்து சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும், அந்த தண்ணியிலே ஃபுல்லாக நல்லா வெந்துடும். இப்போ 5 minutes ஆகிடுச்சு. நம்ம மூடி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவருக்காக ஒரு 2 tablespoon ரம் ஆட் பண்ண போகிறேன். கோவாவில் வந்து இதை மேரினேட் பண்ணும்போது இந்த டாடி வினிகர்னு ஒன்று உண்டு, அதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பியூர்லி ஆப்ஷனல், வேணுன்றவங்க மட்டும் யூஸ் பண்ணலாம். பட் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். திரும்பவும் இதை நாம் ஒரு மூடி போட்டு ஒரு 2 minutes குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 minutes ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் பார்த்தாலே தெரியுது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதில் போட்டு அந்த மசாலாலாம் சிக்கனோட நல்லா பிளெண்ட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து கோவாவுடைய ஒரு ஃபேவரட் டிஷ் இது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ சிக்கன் கேஃப்ரியல் ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்த்துருவோமா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த சிக்கன் கேஃப்ரியல் வந்து ஆரிஜின் வந்து ஆஃப்ரிக்கா மொசாம்பிக்ன்ற இடத்துல தான் இந்த ரெசிபி இருந்திருக்கு ஒரிஜினலாக. இதை வந்து இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க வந்து போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கு வரும்போது அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட் ஃபஸ்ட்டு கோவாவில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது நாளடைவில் அப்படியே கோவன் ட்ரெடிஷனுக்கு ஏற்றபடி இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொஞ்சம் மாறி இன்றைக்கி அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ரெசிபியாக இருக்குது இது. அதை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்த்துக்கிறோம். ரொம்பவே யூனிக்காக இருக்கும் இது. டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த சிக்கனெல்லாம். இப்போ நம்ம இந்த பிளேட்டில் அந்த சிக்கனெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பிறகு நாம் அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஸ்லைசஸ், அதை எடுத்து சுற்றி இந்த சிக்கனை சுற்றி அழகாக கார்னிஷ் பண்ண வேண்டியது தான். அப்படி ரவுண்டாக வச்சு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனோ யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அழகாக கார்னிஷ் பண்ணி அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த சிக்கனை சாப்பிடும்போது இந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்து சாப்பிட்ணும். ரொம்ப ஒரு யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். யாராவது கெஸ்ட்டு வரும்போது இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுங்க, அவங்க அன்றைக்கி ஃபாஸ்டிங்காக கூட இருக்கலாம் நான்வெஜ் சாப்பிடாம. ஆனால் இதை பார்த்த உடனே சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க, எல்லாருக்குமே பிடிக்கும் இது. இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த மாதிரி நாங்கள் நிறைய நியூ ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் ரெசிபிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நான் இது போல் இன்னொரு நியூ ஐட்டத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் டே.